பூங்கொடியும் சேர்க்கறதுக்கு திட்டம் போடுறாங்க குடும்பமே. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு 2 குடும்பங்களும் சடங்கு சாஸ்திரத்துக்காக அடிக்கடி நாம சந்திச்சு ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை வச்சு அழகர் பூங்குடியை மட்டும் இல்லாம நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுக்க போறோம். அதாவது இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள சேரணும் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா திட்டம் போடுறாங்க. எப்படியும் பத்திரிக்கை அடிப்பீங்களப்பா? 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு குலசாமி கோயிலுக்கு போறாமி கும்பிடுறோம். கை தட்டுங்க தம்பிக்கு. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு ஐடியா கொடுத்தா பாத்தீங்கன்னா பணமும் கொடுக்காது. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க பொறாம வருது, ஐயோ எனக்கு கிடைக்குது. வேற என்ன சொல்லு. ஒட்டு சேர்ந்த எல்லாருமே போறோம் மாதிரி பண்றோம். துணி இருக்க பொருட்கள் எப்படி க்ளோஸா இருக்க முடியும்? ஆமாப்பா உட்காந்து போனோம் எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல. இல்ல 4 அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணுமா? அப்பா ஃபங்க்ஷன் வைக்க கூடாது. ஆமா, ஏன் சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க? ஃபங்க்ஷன் வைக்காததுனால சுத்துற ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லையே. குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வர சொன்னா செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகும். பாத்தீங்களா கேட்கணும்ங்கிற சென்டிமெண்ட் ஐடியாங்கிறதுக்கு அதாவது அழகர் தங்கச்சி ஒரு சூப்பர் விஷயத்த சொல்லிதான் சடங்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ்பா. எல்லாத்தையும் வெகு சிறப்பா பண்ண. உனக்கு மறுபடியும் ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த வீட்ல இருக்கிறவங்க ஏற்பாடு யாருக்கு தெரியும்? நேத்து குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஜாதகம் பார்த்ததான் என்னைய கூப்பிட்டு இந்த விஷயத்தானு சொல்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க மகன் அவங்களாச்சுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ராசாத்திக்கு தெரியாத விஷயம்னு இந்த உலகத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும், எடுக்கல சொல்றேன். நல்லபடியா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் அப்பானா எனக்கு அவரு கூட பிறந்த அண்ணன் விஷயத்த வச்சு மாயாண்டி குடும்பத்தை அவமானப்படுத்தணுமே. ராசாத்தியும் இது மூலியமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் தேவையா? மங்களகரமான பிராபவ வருடம் ஆவணி மாத பூஜையும் பிடிக்கும் திருமண வரவேற்று மணமக்களை வாழ்த்தி அருள அன்புடன் அழைக்கும் பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சியா? முன்னாடி சாமி போட்டு இருக்கிறது ஒரு அழகா இருக்கு. பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நாம சாமி கும்பிட்டுருவோம். அத்தை மீனாட்சி இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் பகை பழி எல்லாம் மறந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படணும்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடும். முதல் பேச்சு வீட்டுக்கு விடு. முதல் பத்திரிக்கை வைக்கணும் செம்பலி. எல்லாம் நல்லதுக்கு தான். வாங்க. இதான் பேச்சியோட வீடு. கூப்பிடுங்க பாட்டி. ஆத்தா அண்ணே அண்ணே. அவங்க அண்ணனை பத்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா கூப்பிடுறாங்க. வணக்கம். வணக்கம். அண்ணே 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 அவர் வந்திருக்காரு. அவரோட கூட்டாளிங்களும் அழைப்பு கொடுக்க வந்திருப்பாங்க. உள்ள வான்னு கூப்பிடு. ஏய் வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் மஞ்சமலா. இப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஒருத்தர் மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது கடவுளே. அம்மா பாத்துக்கிட்டே நிக்கிறியே. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கண்ணே வாங்க. சேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. இதுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காகவும் நான் குடும்பத்தோட அழைக்கணுங்கிறதுக்காகவும் விஷயம் அழகருக்கும் முறையா நல்லபடியா ஒரு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி கல்யாணத்தை பாத்தீங்கன்னா கூப்பிட வந்திருக்காங்க. அதை கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. எத்தனை தடவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க வச்சு? எங்க வீட்டு என்ன கல்யாணம் நீங்க வந்திருக்கீங்க? உறவா ஒன்னா இருந்திருந்தோம்னா நான் ஊரே மெச்சு பொறிச்ச மாதிரி எதுவுமே நடக்கல.
ரெண்டாவது திருப்பக்கு தாலி கட்ட வந்துச்சு பிரம்மாண்டமா இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமா இல்லை ஒன்று சொல்லுவாங்களா வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.